தீபம் கோயில் அதிகாரத்தில் நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்கும் என்ற வாதத்தை கோயில் நிர்வாகம் முன்வைத்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, என்னென்ன வாதங்களை கோயில் நிர்வாகம் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளது? அதனே அந்த திருப்பங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏத்தணும். அதுதான் கோயிலினுடைய கடமை. கோயில் சொத்துரிமை பாதுகாக்கிறதுக்கு அதுதான் ஒரு வழி அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பிச்சிருந்த உத்தரவை எதிர்த்து ரத்து செய்யுமாறு அரசு சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவினுடைய விசாரணை வெள்ளிக்கிழமை துவங்குச்சு. மறுபடியும் இன்று அது 2ஆம் நாளாக அந்த விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2 நீதிபதி கொண்ட அமர்வுல ஜெயச்சந்திர ராமகிருஷ்ணன் இப்போ அரசு தரப்பினுடைய வாதம் அன்னைக்கு முடிஞ்சது. அவங்க பிரதானமா முன்வச்ச கோரிக்கை அப்படிங்கிறது தீபம் தர்கா பக்கத்துல இருக்கு, அதனால சமூக நல்லிணக்கம் வரும் ஒண்ணு. 2வது, கோயிலுக்கு எங்க கோயிலினுடைய ப்ராப்பர்ட்டி மலை, அந்த இடத்துல எங்க விளக்கேற்றணும் அப்படிங்கிறது கோயிலினுடைய முழு அதிகாரம் சார்ந்தது, அதனால அதுல நீதிபதி உத்தரவிட முடியாது. 3வது விஷயம், இந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நூற்றாண்டுகளுக்கு மேல ஒரு இடத்துல வழக்கமா தொடர்றோம், அங்கதான் ஆதாரமும் இருக்கு, அதைத்தான் ஏத்திக்கிட்டு இருக்கோம், அதனால அதை மாற்ற முடியாது. 4வது, அது தூணா அடிப்படையில அது தீபம் ஏற்றுவதற்கான தூண் தானா அப்படிங்கிறதே பெரிய தெளிவு இல்லை, அதுலயே குழப்பம் நீடிக்குது, அதே நிரூபிக்கணுன்ற மாதிரியான வாதங்கள்லாம் முன்வச்ச நிலையில இப்போ கோவில் தரப்புல அந்த வாதத்தை வெள்ளிக்கிழமையும் வச்சிருந்தாங்க, இப்ப மறுபடியும் வச்சிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு உள்ள அதிகாரத்துல நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் அப்படிங்கறத அவங்க கேட்கக்கூடிய முதல் வாதமா இருக்கு, கேள்வியா இருக்கு. அறங்காவலர் குழு உறுப்பினர்களை வழக்குல சேர்க்காம தர்கா உறுப்பினர்களை நீதிபதி சேர்த்திருக்காரு. இது மிகவும் ஆபத்தான விஷயம் அப்படிங்கறதையும் கோவில் தரப்பு வழக்கறிஞர் பதிவு செஞ்சிருக்காரு. ரொம்ப முக்கியமா, கோவில் ஏற்றுவது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்புல கூறியிருந்தாரு. ஆனா கோவில் இப்ப என்ன கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா, இது பாரம்பரியமாக கடைபிட்டு வரக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, தமிழ் கலாச்சாரங்கிறது ஒரு பகுதியா இருந்தா கூட இதுல வழக்கமா என்ன நடைமுறை இருக்கோ அதை பின்பற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்புறம் கோவில் தரப்புல என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா, 100 வருடங்களா உச்சி பிள்ளையார் கோவில்ல உள்ள தீபத்துலதான் தீபம் ஏற்றப்பட்டு வருது, இது சரியான இடம் அர்ச்சகர் சொல்லியிருக்காரு. அறங்காவலர் குழுவும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு, இருந்தும் ஏன் இது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சில வாதங்களை முன் வச்சிருக்காரு. தொடர்ச்சியாக இவங்களுடைய சாராம்சமா நம்ம முன்வைக்கிறதெல்லாம் அங்க கோவிலுக்கு நீதிபதி உத்தரவிட முடியாது, கோவிலுக்கு அதிகாரம் அவங்களை எங்க ஏற்றுங்கிற அதிகாரம் முழுக்க கோவில் சார்ந்தது, நீதிபதி உத்தரவிட முடியாது. இன்னொன்னு, இப்ப முக்கியமா சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு இந்த விசாரணையில அறங்காவலர் குழு உறுப்பினர்களை சேர்க்காம தர்கா உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க, இதுவும் ஆபத்தான விஷயம் அப்படிங்கிற வார்த்தைகளையும் கோவில் தரப்புல இருந்து பதிவு செய்யறாங்க. அபிநயா, வெற்றி, இப்போ இதற்கு பிறகு யாருடைய வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கு? நீதிபதிகள் ஏதேனும் இது சார்ந்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்களா? ஏற்கனவே நீதிபதிகள் முக்கியமான சில கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா அது என்ன தூண்ங்கிறத யாராவது நிரூபிச்சிங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை. அது என்ன, எதற்காக பயன்படுத்தப்பட்ட தூண், சர்வே நில அளவைக்கெல்லாம் அல்லது விளக்கேற்ற பயன்படுத்தப்பட்டதாங்கன்னா எதுவும் உறுதி செய்யப்படல. அதை உறுதி செய்யணுங்கிறத அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா அரசு தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, வழக்கு தாக்கல் செஞ்சவர் தான் அதை தீபத்தூண்னு சொல்றாரு, அதனால அவர் தான் அதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. அரசு தரப்புல இருந்து அதை சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி, சமூக நல்லிணக்கத்தை காரணம் காட்டி, கோவிலினுடைய பழக்கத்தினுடைய அடிப்படையில அந்த நடைமுறையை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன வாதம். நீதிபதி அன்னைக்கு இன்னொரு முக்கியமான வார்த்தை பதிவு செஞ்சாங்க, இந்த பிரச்சனை தேவையில்லாம பெருசாகுது, இதுல ஈகோ இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் பதிவு செஞ்சாங்க. இப்போ இன்னைக்கு இவங்க இந்த கோவில் தரப்பினுடைய வாதங்களே இன்று நாள் முழுவதும் போவதற்கான வாய்ப்பு தெரிகிறது. அதுக்கு பின்பாக தர்கா தரப்பினுடைய வாதம் கேட்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் வச்சுட்டு இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, தனி நீதிபதி அவருடைய உத்தரவை பிறப்பிக்கும் போது எங்களுடைய கருத்துக்களை முழுசா அதுல சேர்க்கல, அதை முழுசா எடுத்துக்கொள்ளல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு எல்லாருடைய வாதங்களையும் முழுமையா நீதிபதிகள் கேட்பாங்க. கோவில் தரப்பு பின்பாக தர்கா தரப்பு இருக்கு, அதுக்கு பின்பாக மனுதாரனுடைய தரப்பு இருக்கு. இத்தனை தரப்பினுடைய வாதங்களும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள் செல்வதற்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. அப்படின்னா இப்போ இன்னொரு விஷயம் என்ன கோவில் தரப்புல சொல்றாங்க அப்படின்னா, 2021ஆம் ஆண்டின் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி திருப்பதி தேவஸ்தான வழக்கிலையும் தெளிவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கோவில் நிர்வாகத்துல உயர் நீதிமன்றம் நேரடியா தலையிட முடியாது அப்படிங்கறதான் அவங்க சொல்றாங்க. அன்னைக்கும் கூட ஆர்டிகல் 226 படி நீதிபதிகளான அதிகாரம் பத்தியும் அரசு தரப்புல இருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதனால இப்போ அதைத்தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கோவிலினுடைய முடிவுகள்ல, கோவிலினுடைய அதிகாரத்துல, பழக்க வழக்கங்கள்ல நீதிபதி நேரடியாக தலையிட்டு எந்த உத்தரவுகளையும் உடனடியாக மாற்ற சொல்லி பிறப்பிக்க முடியாது அப்படிங்கிற வாதத்தை மறுபடியும் முன்வைக்கிறாங்க. அப்படின்னா தொடர்ச்சியா அடுத்தடுத்த வாதங்களுக்கு பின்பாகத்தான் இதுல இந்த உத்தரவுகள்ல நீதிபதி என்ன முடிவெடுக்க போறாங்கிறது தெரிய வரும். வெற்றி, இதுல அடிப்படையாக இந்த மேல்முறையீட்டு மனு இதனுடைய பிரேயர் என்ன? மேல்முறையீட்டு மனுவுடைய பிரேயர் என்ன அப்படின்னா,
மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த தூண், தர்காவில் வந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்கு அந்த தூண். அந்த தூண்ல தீபம் ஏத்தணும், கோவில் நிர்வாகமே அதை செய்யணும். செய்யலைன்னா அது அதனுடைய கடமை தவறுனதாகும். கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் நீதிபதி GR சுவாமிநாதனுடைய தனி நீதிபதி அவர் போட்டிருந்த உத்தரவு. அதை இவங்க என்ன சொல்லி கேட்கறாங்க, முழுமையா ரத்து பண்ணுங்க, கோவில் மேல மலை உச்சியில தீபம் ஏத்தணும்னு GR சுவாமிநாதன் போட்ட உத்தரவை முழுசா ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் பிரேயரே. அதுலதான் இந்த வாதங்கள் எல்லாம் போகுது. இதுல வந்து அவர் போட்ட உத்தரவு சரியா தப்பாங்கிற வாதங்களுக்கு கிளை வாதங்களாக நடக்கிறது என்ன அப்படின்னா, தூண் அது முதல்ல அடிப்படையில தூண் தானா, கோவில் நிர்வாகத்துக்கு நீதிபதி உத்தரவிட முடியுமா, சமூக நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய பட்சத்துல இந்த உத்தரவை எப்படி அமல்படுத்துறது, இப்படி எல்லாமும் இதுல கிளை வாதங்களா இந்த அடுத்தடுத்த ஒவ்வொரு தரப்புல இருந்து முன் வச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கோவிலினுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெற முடியாது, உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் மனு தாக்கல் செய்து தீர்வு காண முடியும் அப்படின்னு கோவில் தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா ஆரம்பத்துல இருந்தே சொல்றாங்க. என்ன காரணம்னா, இது உரிமையியல் சார்ந்த பிரச்சனை. இதுல வந்து நேரடியாக இங்க வந்து நீதிமன்றத்துல நீதிபதி நேர தலையிட முடியாது. ஏன்னா திருப்பங்குன்றம் சொந்தமாக ஜஸ்டிஸ் ராமையர் வந்து 1923 கொடுத்த உத்தரவும் உரிமையியல் நீதிமன்றம் தான். இவங்க இன்னும் அயோத்தி வழக்கையும் கூட சொல்றாங்க, அதுவும் உரிமையியல் நீதிமன்றத்துல தான். அதனால உரிமையியல் நீதிமன்றத்துல போய் வாதாடி அமல்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனையை வந்து நேரடியாக இங்க வந்து உடனடியாக தீர்ப்பு கொடுத்து உடனடியாக ஆர்டர் போட்டு அதை மாற்ற முடியாது, அதை செய்யக்கூடாது. இது உரிமையியல் நீதிமன்றத்துல தீர்வு காண வேண்டிய ஒரு விஷயம், இதை வந்து இங்க செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் கோவில் தரப்புலையும் வைக்கிறாங்க, அரசு தரப்புலையும் வைக்கிறாங்க. தொடர்ச்சியா வழக்கறிஞர்களும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு நீதிபதிகள் என்ன உத்தரவு எடுக்க போறாங்கிறதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இன்னொரு தகவல் கோவில் தரப்புல இருந்து இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, கோவில்ல கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்துல பூஜைகள்ல பக்தர்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஒழிய இந்து சமய அறநிலைத்துறை அமைப்பிடம் தான் முறையீடு செய்து நிவாரணம் பெறணும். இப்ப கோயில்ல வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஏதோ ஒரு மாற்றம் செய்யணும், புதிய நடைமுறையை கொண்டு வரணும் அப்படின்னா அது இந்து சமய அறநிலையத்துறையிட்ட நேரடியாக முறையிடணும். அதனுடைய இணை ஆணையரோ துணை ஆணையத்தையோ கொண்டு போய் முறையிட்டு அங்க வந்து அது விசாரிக்கப்பட்டு அங்க தீர்வு எடுக்கப்பட்டு அங்க இருந்துதான் மாற்றம் கொண்டு வர முடியும். நேரடியாக உயர்நீதிமன்றம் மேலிருந்து செய்ய முடியாது அப்படிங்கறது தான் கோயில் தரப்புல சொல்றாங்க. அப்போ இந்த உத்தரவை வந்து தனி நீதிபதி பின்பற்றல, இப்படி ஒரு சட்டம் இருக்கு, இப்படி ஒரு பிரிவு இருக்கு, இதை வந்து தனி நீதிபதி பின்பற்றல, இதை கருத்துல கொண்டு உத்தரவு பிறப்பிக்கல அவரு அப்படிங்கறதையும் கோவில் தரப்புல இருந்து அவங்களுடைய வாதமா முன்வைக்கிறாங்க. வெற்றி, இந்த தீபத்தூண் தானா அது என்பது குறித்த ஆய்வும் இடையில் நடத்தப்பட்டது. அதில் என்ன வாதங்கள், அதன் அடிப்படையில் இதற்கு முந்தைய விசாரணையின் போது சில வாதங்களும் கூட வழக்கு விசாரணையில் முன்வைக்கப்பட்டது, அது என்னவாக இருந்தது? தீபத்தூண் அது வந்து நீதிபதி தனி நீதிபதி குறிப்பிடும் போது அது தீபத்தூண், அதுல தீபம் ஏற்றணும் அப்படின்ற வார்த்தை பதிவு செஞ்சாரு. ஆனா அரசு வந்து முழுமையா அதை மறுத்திருந்தாங்க. அதுக்கு என்ன எதன் அடிப்படையில மறுக்கிறாங்க அப்படின்னா, மாநில தொல்லியல் துறை அதிகாரிகள் போய் மலை மேல கூடிய அந்த தூணை முழுமையா ஆய்வு பண்ணாங்க. அதனுடைய உயரம், அகலம், அதனுடைய அமைப்பு, அது எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விவரங்கள்லாம் அதெல்லாம் ஆய்வு பண்ணியிருந்தாங்க. ஆய்வு பண்ணதுக்கான அறிக்கை வந்து நீதிபதி கிட்ட கொடுத்து அதன் அடிப்படையில இன்னும் அவங்க தகவல் சொல்ல. ஆனா அந்த ஆய்வினுடைய அடிப்படையில தான் அவங்க ஒரு வார்த்தையை பதிவு செய்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திட்டவட்டமா சொல்றாங்க அது தீபத்தூண் அல்ல அப்படின்னு திட்டவட்டமாக சொல்றாங்க. அது ஒரு தூண், அவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கு. அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறத வந்து கோவில் தரப்புலையோ அரசு தரப்புலையோ உத்தரவு பிறப்பிச்ச நீதிபதி தரப்புலையோ மனுதாரர் தரப்புலையோ எங்கிருந்தும் அதுக்கான வேற எந்த ஆதாரங்களும் இது வரைக்கும் சமர்ப்பிக்கப்படலை. அதனால அது தீபத்தூண் அல்ல அப்படிங்கறத அரசு வந்து ரொம்ப தெளிவா திட்டவட்டமாவே நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதனால அது என்ன தூண் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல என்ன முடிவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமா நீதிபதியினுடைய வார்த்தைகள்ல இருந்து நமக்கு இன்னும் கிடைக்கப்படல. அது வந்தா தான் அது எதற்கான தூண் அப்படிங்கிற தெளிவே முதல்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அதுல தீபம் ஏற்றதை பத்தியோ அந்த விவாதங்களையோ நகர்த்துறதுக்கான சூழல் இருக்கும். பட் இந்த பிரேயர் வந்து தனி நீதிபதி போட்ட உத்தரவை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான், தீபம் ஏத்துங்கன்னு சொன்னதா ரத்து செய்யணுங்கிறது தான். அதனால அந்த பிரேயருக்கு நீதிபதிகளுடைய பதில் என்னவா இருக்கும், அவங்களுடைய எதிர்வினை என்னவா இருக்குங்கிறதும் இப்போ தெரிய வேண்டியிருக்குது. அப்படியா வெற்றி, இது ஒரு ஆபத்தான விஷயமாக மாறிவிடும் என்ற அந்த அச்சத்தை கோயில் நிர்வாகம் நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தின் போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எதை அவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள்? இல்ல, அதாவது இப்ப முழுமையா அரசுக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய பிரதான நோக்கமே சமூக நல்லிணக்கம் தான். அது ஏன்னா
மலை மேல வேறு சில இடங்கள்லயும் தூண்கள் இருக்கிறதாக தகவல் இருக்கு. அதுக்கு எந்த அதெல்லாம் இருக்கு. ஆனா மலை மேல தர்கா இருக்கு. தர்கால இருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி தூண் ஏற்றிக்கலாம். பட் அதுக்கு வந்து தர்கா நிர்வாகம் எதுவும் ஆட்சேபனை தெரிவிக்கல. தூண் ஏற்றிக்கலாம்னு சொல்லி பீஸ் கமிட்டி மீட்டிங், பழைய அமைதி பேச்சுவார்த்தைக்கு 2005 இப்படி பல்வேறு இடங்கள்ல தர்கா எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல அப்படின்றதான் மனுதாரர் தரப்புல சொல்லக்கூடிய வாதமா இருந்து. அப்புறம் அப்படிங்கும்போது ஏத்திக்கலாம். ஒருத்தருடைய மத உரிமைகளை, மத வழிபாட்டு நம்பிக்கைகள்ல அவங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை சொல்லிட்டே இருந்த நிலையில கோவில் ஏன் மறுக்கிறாங்க அரசும் கோவிலும் அப்படின்னா, முதல்ல சமூக நல்லிணக்கத்தை கேள்விக்குள்ளாக்கும். அதுல ஏதாவது சிக்கலை உருவாக்கக்கூடும். முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த இடத்துல வந்து இப்போ வழக்கினுடைய விசாரணையில கடந்த முறை தனி நீதிபதி நடத்தின விசாரணையில கூட அவங்க வந்து தர்கா நிர்வாகம் சொன்ன வார்த்தைகளை முழுசா கருத்தில் கொள்ளல அப்படிங்கிறதையும் இந்த இரண்டு நீதிபதிகளுடைய விசாரணையிலையும் தர்கா தரப்பினர் குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால அவங்களுடைய வாதங்களை கேட்கணும். என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னா, அடிப்படையில் அவங்களும் அதே சமூக நல்லிணக்கத்தை மையமா வச்சுதான் சொல்றாங்க. இது வேறு சில பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க வந்து அதை மறுக்கிறாங்க, இதை நிராகரிக்கிறாங்க. கோவில் மறுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அறங்காவலர் குழு அப்படிங்கிறதே கோவில்ல இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் வரும்போது, கோவிலுக்கு இந்த மாதிரி வேற ஏதோ பிரச்சனைகள் வரும்போது அதை கண்காணிக்கிறதுக்கும் அதுல தலையிட்டு அவங்க கருத்து சொல்றதுக்கும் முடிவெடுக்கிறதுக்குமான அதிகாரம் கொண்ட அமைப்பு தான் அறங்காவலர் குழு. அப்ப அந்த அறங்காவலர் குழு உறுப்பினர்களை இந்த வழக்குல சேர்க்கணும். அதை சேர்க்காம தர்கா உறுப்பினர் சேர்க்கிறாங்க அப்படின்னா இதுல ஆட்சேபனை இல்லை அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவங்களுக்கு ஆட்சேபனை இல்லை பட்சத்துல ஏத்தலாம் அப்படின்ற இடத்துக்கு நோக்கி அவங்க நகரக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு கணிப்புலதான் வந்து கோவில் நிர்வாகம் அதை மறுக்கிறாங்க. அது ஆபத்துன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அறங்காவலர் குழுவை சேருங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல கூடிய தோணுல தீபம் ஏற்றுற நடைமுறையை அவங்க ஏற்றிருக்காங்க. அவங்க மறுக்கல. அவங்களுக்கு அதுல ஆட்சேபனை இல்லை. அந்த நடைமுறை தான் சரியானது. அதுக்குத்தான் ஆதாரம் இருக்கு. அதுதான் ஆகம விதிப்படி நடக்குது. அதனால அதை தொடர்றதுக்கு அனுமதிக்கணும். அதனால அறங்காவலர் குழுங்கிறது அவங்களுடைய கருத்துக்களும் சேர்க்கப்படணுங்கிறது அவங்க சொல்றது. அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து இது ஆபத்தாக மாறக்கூடும். தர்கா நிர்வாகம் ஆட்சேபனை தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்க போய் தூண்ல தீபம் ஏற்றிட முடியாது அப்படின்ற அடிப்படையில தான் இவங்க ஆபத்தாக முடியுன்ற வார்த்தையை பதிவு செய்யறாங்க. இன்னொன்னு, இப்ப அடுத்தடுத்து 2 அப்டேட் வந்திருக்கு. என்ன பண்ணா, 1972 உச்சநீதிமன்ற வழக்குல வந்து கோவில் நிர்வாகத்துல நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற உத்தரவே இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு கோவில் தரப்புல மூத்த வழக்கறிஞர் ஜோதி வாதிட்டு அவருடைய வழக்குகள் தாக்குகள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ கோவில் தரப்பினுடைய வாதம் அப்படிங்கிறது முழுமையா முடிஞ்சிருக்கு. அப்படின்னா நீ அடுத்து அவங்களுடைய என்ன சொல்ல போறாங்க, அடுத்து யாருடைய வாதங்களை கேட்க போறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு நீதிபதி என்ன பதில் சொல்றாங்கன்றதும் ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. அப்படின்னா இன்னும் யார் யார் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும்? இல்ல, இதுல வந்து இன்னும் தர்கா தரப்பினுடைய வாதம் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய வாதம் தெரிவிக்கப்படணும் ஒண்ணு. அப்புறம் மனுதாரர் அவருடைய தரப்பு வாதங்களையும் சொல்ல வேண்டியது இருக்கு. இவங்கிட்ட அரசிட்ட வந்து சில கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தாங்க. இது என்ன தூண்கிறத நீங்க உறுதி பண்ணீங்களா, தீபத்தூண் இல்லை அப்படிங்க உறுதி பண்ணீங்களா அப்படின்ற மையமா வச்சு சில கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. ஸோ அதற்கான பதில்கள் உள்ளிட்ட விஷயங்களும் இன்னும் விசாரிக்கப்பட இருக்குது. அதெல்லாம் விசாரிச்சு முடிச்சதுக்கு பின்பாகத்தான் அவங்க உத்தரவு போடுறதை பத்தி சொல்லுவாங்க. இந்த வழக்கு விசாரணை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வெற்றி.